ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லஞ்ச் காம்போ பார்க்கலாம். பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். பூண்டு 100 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு இன்னும் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நூறு கிராம் சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. குழம்பு மிளகாய்த்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். புளி தண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணுமா திக்காக வேணுமா அப்படின்றத பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து
அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் கலந்து விட்டுறலாம். $200 கிராம் பீட்ரூட் துருவி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். தண்ணி தெளித்து விட்டு பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி வச்சு நம்ம முழுசாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுறலாம். சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம். பூண்டு குழம்பு, பீட்ரூட் பொரியல், சூப்பரான லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.